ஸோ ஹலோ வெல்கம் பேக் டு ஜிடி ஃபேமிலிங்க. எப்படிங்க நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஈவி வெஹிக்கிளோட உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அதுவும் ஆயிலர் அப்படிங்கிற பிராண்ட் தான் அந்த வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு. இவங்க ஆயிலர் அப்படிங்கிற பிராண்ட் வந்து 2018 ஃபீல்டில் இருக்காங்க அவங்களுக்கு. அவங்க ஒரு 3 வீலர் லான்ச் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அதனால் சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 4 வீலர் லான்ச் பண்ணாங்க. ஒரு 1.5 டன்னில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கிறது தான் டர்போ EV 1000 அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு. இந்த வெஹிக்கிள் ஒரு டன்னில் கொடுத்துருக்காங்க அவங்க. இதில் ஒரு 3 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு. என்ன வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி அப்படிங்கிற வேரியண்ட்டும், அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ஒரு வேரியண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லிட்டு ஒரு வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதுவும் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க சொல்லலாங்க. எஸ், பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிங்கிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா வெறும் 5,99,000 கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதுவே நீங்கள் மேக்ஸ் வெஹிக்கிள் போறீங்க அப்படின்னாக்கா 7,19,000. அதுவே நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் வெஹிக்கிள் போறீங்க அப்படின்னா 8,20,000 விலையை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வெஹிக்கிளோட ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிட்டி பொறுத்த வரைக்கும் 197 கிலோமீட்டர் ரேஞ்சும், ஃபாஸ்ட் சார்ஜை பொறுத்த வரைக்கும் 200 கிலோமீட்டர் ரேஞ்ச் உங்களுக்கு தருது உங்களுக்கு. மேக்ஸ் அப்படிங்கிற வெஹிக்கிள் வந்து 267 கிலோமீட்டர் ரேஞ்ச் தருது உங்களுக்கு. இந்த வெஹிக்கிளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு வீடியோவில். இன்னைக்கு நம்ம கூட மேக்ஸ் அப்படிங்கிற வெஹிக்கிள் நமக்கு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போவோம். हो जाएगा टन टना टन 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 तारा टर्बो खींचे 912 टना टन 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 तारा चलती टर्बो 212 लॉन्ग रेंज की ना हो टेंशन. ஓகே, வாங்க எப்போ போல வண்டி ஃப்ரண்ட்லேயே பார்ப்போம். நம்ம ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நமக்கு வாங்க ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆயிலர் அப்படிங்கிற பிராண்ட் நேம் ஃப்ரண்ட்டை வந்துருது உங்களுக்கு. இது அது ஹாலஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இண்டிகேட்டர் வந்துருது உங்களுக்கு. இங்கே ஃபாக்லாம் வைக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை அப்படின்னா வச்சுக்கலாம் நமக்கு. இது ஓகேங்களா. EV பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சிட்டிக்குள்ளே வர போது நமக்கு அதனால் ஃபாக்லாம் அப்படிங்கிறது நமக்கு மஸ்டர் இல்லை. நமக்கு வைப்பரை பொறுத்த வரைக்கும் பட்டர்ஃப்ளை தான் கொடுத்துருக்காங்க. 2 வைப்பர் கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்ம சைட் ப்ரொஃபைல் வந்தோம் அப்படின்னாக்கா மிரர் பொறுத்த வரைக்கும் மிரர் வந்து பிளாக்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. எப்போ போல ஹேண்டில் பிளாக்ல தான் இருக்கும் உங்களுக்கு. டோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா ஈஸியாக ஓப்பன் ஆகுது உங்களுக்கு. பாருங்கள் டோர் வந்து எவ்வளோ ஓப்பன் ஆகுதுன்னு. ஓகே, எந்த அளவுக்கு ஓப்பன் ஆகுது டோர் நமக்கு. வாங்க இப்போ நம்ம கேபினில் போய் கேபினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் நமக்கு. ஓகே, இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு கேபின் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சரிங்களா, ஏன்னா இது ஒரு EV வெஹிக்கிள் தெரியும் உங்களுக்கு. அதே போல் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இங்கே வந்து இந்த இடத்துல எதுவுமே டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் இருக்குது. இது ஒரு வாக் த்ரூ கேபின் நம்ம சொல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு. ஓகேங்களா, இன்கேஸ் நம்ம வந்து ஏன்னா அந்த வெஹிக்கிள் வந்து ஒரு சிட்டிக்குள்ள ஓட்டுற வெஹிக்கிள் தெரியும் உங்களுக்கு. இது சரியா, இன்கேஸ் நம்ம சிட்டிக்குள்ள வந்து நிப்பாட்டிட்டோம், நம்ம வந்து இந்த பக்கம் வண்டி திறக்க முடியல அப்படின்னாக்கா நம்ம வந்து ஈஸியாக இந்த பக்கம் லாக் பண்ணிட்டு இந்த வழியாக டிரைவர் இறங்கிடலாம் உங்களுக்கு. அது போல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதே போல் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பவர் சைடில் வந்துருதுங்க உங்களுக்கு. சரி, இப்போ நம்ம கூட இண்டிகேஸ் பவர் சைடில் வந்தது உங்களுக்கு. ஓகே, இது வரைக்கும் டிரைவிங் மோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து 2 விஷயமும் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஒன்று ரேஞ்ச் மோட் கொடுக்குறாங்க, அடுத்து வந்து பார்த்தா தண்டரில் கொடுக்குறாங்க உங்களுக்கு. இது சரிங்களா. மேக்ஸிமம் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் வந்துட்டு 40, அதாவது ரேஞ்சில் போனீங்க அப்படின்னாக்கா 45 கிலோமீட்டர் ஸ்பீடில் கொடுக்கும் உங்களுக்கு. அதுவே தண்டரில் போனீங்க அப்படின்னா 65 கிலோமீட்டர் ஸ்பீடில் கொடுக்குங்க உங்களுக்கு இந்த வெஹிக்கிள். இது அது மட்டும் இல்லாமல் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே ஒரு 7 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, டச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு கீ. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 கீ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அது வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ஓப்பன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகே, இது ஒரு சின்ன சேஃப்டி பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறவங்களுக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சில வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ரஸ் இல்லாமல் வருது. இந்த வெஹிக்கிள் ஹெட்ரஸ் இருக்குது, அது நல்ல விஷயமா தான் தெரியுது. அதே போல் பின்னாடி பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னொரு கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது வந்து ஒரு கண்டெய்னர் பாடிங்கனால தெரியாமல் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு பிக்கப் ட்ரக் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. மோடை பொறுத்த வரைக்கும் 2 மோட் சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு. ஓகேங்களா, அவங்க வந்து மோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தண்டர் மோடு ஒன்று இருக்குது உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்சுன்னு இருக்குது உங்களுக்கு. இதுவே நீங்கள் வந்து ஒரு ஹில்ஸில் ஏற்றணும், அதாவது ஹில்ஸில் ஏற்றணும் அவசியம் இல்லைங்க உங்களுக்கு. இன்கேஸ் நீங்கள் வந்து நல்ல ஒரு திங்ஸ் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மேம்பாலத்தில் ஏறுறீங்க உங்களுக்கு. டக்குனு டிராஃபிக்ல எதுவும் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு குறுக்க வந்துட்டாங்க வச்சுக்க, வண்டி ஸ்லோவாக எடுத்து திரும்பி நம்ம எடுக்க போகிறோம் வச்சுக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி பிக்கப் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து தண்டர் மோடை செட் பண்ணி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக போகுங்க உங்களுக்கு. தண்டர் மோடு அதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அதுக்காக இன்னொரு விஷயம், தண்டர் மோடு போட்டு வண்டி ஓட்டிடாதீங்க, நீங்கள் ரேஞ்ச் ரொம்ப அடிவாயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஓகே, இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 விதமான பாடி டைப்ல வருதுங்க உங்களுக்கு. எப்போதும் ஃபிளாட் பெட் பாடி அப்படிங்குவாங்க உங்களுக்கு. அது மாதிரி வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் பிக்கப் வெஹிக்கிள் மாதிரி வருதுங்க உங்களுக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட இன்னைக்கு இருக்குது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி வெஹிக்கிள் சொல்லுவாங்க உங்களுக்கு. இது வந்து ஒரு டெலிவரி வெஹிக்கிள் சொல்லுவாங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹைடெக் பாடி உள்ளது இருக்குங்க. முக்கியமாக இவங்கள்ட்ட டிப்பரும் உண்டுங்க உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த ஹைடெக் பாடிலாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு ரிஃப்ளெக்ட் கொடுத்து ஏன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட வண்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹைடெக் பாடி ஆச்சா உங்களுக்கு. இந்த வெஹிக்கிள் பின்னாடி வர வெஹிக்கிள் அது முன்னாடி போகிற வெஹிக்கிள் பார்க்க முடியாது. இன்கேஸ் இவங்க வந்து பிரேக் அடிக்கிறாங்க ஓகேங்களா, இல்லை ஒரு பள்ளத்துக்கு மேலே டக்குனு ஸ்லோ பண்ணி போகிறாங்க அப்படின்னாக்கா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பின்னாடி வரவங்க தெரியாமல் மோதிரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த லைட் வச்சிருக்காங்க உங்களுக்கு. அதை பொறுத்த வரைக்கும் அதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சேஃபாக ட்ரைவ் பண்ணுவாங்க. இது போல விஷயங்கள் இந்த வண்டியை கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட ரியல் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் LED டைல் லேம்ப் கொடுத்துருக்காங்க, பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் சென்சார் நல்லா இருக்குங்க உங்களுக்கு. அதே போல் இந்த வெஹிக்கிளில் கேமராவும் இருக்குங்க. ஸ்பேர் வீல் அட்டாச் பண்ணியிருக்காங்க.
இந்த வெஹிக்கிளில் பயன்படுத்திருக்க பேட்டரி பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி தான் பயன்படுத்திருக்காங்க. சிட்டி வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 15.36 கிலோவாட் பேட்டரி தான் பயன்படுத்திருக்காங்க. அதே ஃபாஸ்ட் சார்ஜ் போனீங்க அப்படின்னாக்கா 16 கிலோவாட் பேட்டரி சார்ஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே நம்ம மேக்ஸ் வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 19.2 கிலோவாட் உள்ள பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க் விஷயத்துக்கு வருவோம். டார்க்கை பொறுத்த வரைக்கும் சிட்டி வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 120 எண்ணம் கொண்ட டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த வெஹிக்கிள். ஃபாஸ்ட் சார்ஜ் பொறுத்த வரைக்கும் 125 எண்ணம் கொண்ட டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுவே நீ மேக்ஸ் வெஹிக்கிள் போகிறீங்க அப்படின்னாக்கா 145 எண்ணம் கொண்ட டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது வெஹிக்கிள். நம்ம என்ன நினைப்போங்க, ஈவி வெஹிக்கிளில் பவர் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைப்போம். பட் ஆனால் இந்த வெஹிக்கிள் அதாவது டர்போ ஈவியை பொறுத்த வரைக்கும் பவர் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லுவோம் உங்களுக்கு. நீங்கள் சிட்டி வெஹிக்கிள் போகிறீங்க அப்படின்னா 5 கிலோவாட் பவரும், அதுவே நீங்கள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் மற்றும் மேக்ஸ் வெஹிக்கிள் போகிறீங்க அப்படின்னா 30 கிலோவாட் பவரும் கிடைக்கும் உங்களுக்கு. भैया हमें तो विश्वास नहीं हो रहा। ஓகே, வாங்க இப்போ நம்ம டயர் சைஸும் நம்ம ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷன் பற்றி பார்ப்போம். நம்ம டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் ஃப்ரண்ட்டில் 13 சைஸஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ரியல் 13 தான் கொடுத்துருக்காங்க. இதுவே இந்த மேக்ஸ் வேரியண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜ் போனாலும் 13 சைஸ் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதுவே நீங்கள் வந்து சிட்டி போனீங்க அப்படின்னாக்கா 12 சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் பேராபோலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ரியரை பொறுத்த வரைக்கும் செமி எலக்ட்ரிக்கல் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பட்டையை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 2 பட்டை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சரிங்களா? ரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 பட்டை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகே, பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டிஸ்கும் கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் ட்ரம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அப்படியே கிரவுண்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 145 mm கிரவுண்ட் கிளாஸ் உள்ள வெஹிக்கிள் தாங்க அது. இதுவே நீங்கள் வந்து சிட்டி வெஹிக்கிள் போறீங்க அப்படின்னாக்கா அது 130 mm இருக்குங்க உங்களுக்கு. இது பாருங்க, நல்லா தான் இருக்கு உங்களுக்கு. உள்ள நீங்கள் பார்க்கலாம், பேட்டரி உள்ள கொடுத்துருக்காங்க. IP67 ரேட்டிங் உள்ள பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. டர்னிங் ரேடியஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து 4.6 mm உள்ள டர்னிங் ரேடியஸ் தான் கொடுத்துருக்கு. ஓகே வீவர்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கிள்னாவே நமக்கு ரொம்ப முக்கியமான டெக் சைஸ் தாங்க. டெக் சைஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸுக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கும் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் சிட்டியை பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கூட இருக்க மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீளத்தை பொறுத்த வரைக்கும் 8.3 அடி நீளமும், அகலத்தை பொறுத்த வரைக்கும் 5 அடி உள்ள அகலம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பாருங்க, பார்த்தா நல்லா தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வாட்டர் பாட்டில் வச்சு எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு வாட்டர் சப்ளையராக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப தோதான வெஹிக்கிளாக இருக்கும் அப்படின்னு காட்டுறதா இது வச்சிருக்காங்க உங்களுக்கு. இதுவே நீங்கள் வந்து சிட்டி வெஹிக்கிள் போனீங்க அப்படின்னாக்கா 7.6 mm நீளமும் உங்களுக்கு 5 அடி அகலமும் உள்ள வெஹிக்கிள் தான் கிடைக்கும். ஓவரால் லென்த்தை பொறுத்த இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4100 mm கொண்ட லென்த் தாங்க உங்களுக்கு. அதே போல் இன்கேஸ் நீ சிட்டி வெஹிக்கிள் போறீங்க அப்படின்னாக்கா 3950 உங்களுக்கு எம்எம் கொண்ட லென்த்தாக இருக்கும். அதே போல் இந்த வெஹிக்கிள் வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம நிற்கிற வெஹிக்கிள் இந்த மேக்ஸ் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னாக்கா 2180 mm கொண்ட வீல் பேஸ் தாங்க உங்களுக்கு. ஓகேங்க, அப்படி நம்ம பேட்டரி விஷயத்துக்கு வருவாங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இவங்க தர வேரண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5 வருஷம் அல்லது 1.5 லட்சம் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் சிட்டி வெஹிக்கிள் போனாலும் சரி, ஃபாஸ்ட் சார்ஜ் போனாலும் சரி, மேக்ஸ் வெஹிக்கிள் போனாலும் சரி, மூணுத்துக்கும் ஒரே மாதிரி வேரண்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, முக்கியமான விஷயம் வேரண்டிங்க. வேரண்டி பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து 3 வருஷம் அல்லது 1,20,000 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது வந்து 3 வெஹிக்கிளுக்கு பொருந்துங்க உங்களுக்கு. நீங்க இந்த வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னாக்கா முன் தொகையா வந்து ஒரு 49,000 கட்டினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. அது ஒரு சில ஃபினான்ஸ்ல வந்து டைப் வச்சிருக்காங்க உங்களுக்கு. அது எந்த டைப் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது எல்லாம் முடிஞ்சுன்னா நான் டிஸ்பிளே காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்க, இந்த ஆயிலர் பிராண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா ஒரு சின்ன விஷயம் சொல்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னாக்கா உங்க வருமானம் அதிகரிக்குங்க, உங்க செலவு குறையுங்க, அதே போல உங்க வியாபாரம் வளருங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து அவங்க டன் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு. இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா கமெண்ட்ல டன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்க. ஓகே விவஸ், இந்த வெஹிக்கிளை பற்றி மேலும் உங்களுக்கு தகவல் தெரியணும் அப்படின்னாக்கா அதே போல் இந்த வெஹிக்கிளுக்கு வந்து எவ்வளோ முன்பணம் கட்டலாம், எவ்வளோ மாதம் இஎம்ஐ வரும், இது போல் தகவல் தெரியணும் அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் எனக்கு கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் ஷோரூம் வந்ததுக்கப்புறம், ஏன்னா இப்போ வந்து இந்த வெஹிக்கிள் ஷோரூம் வரல, இந்த வெஹிக்கிள் ஷோரூம் வந்ததுக்கப்புறம் ஷோரூமில் போய் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ எடுத்து நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளை பற்றின தகவல் மேலும் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அதே போல் வேறு எந்த வெஹிக்கிள் பற்றி வீடியோ போடணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் வீடியோ போடுறோம் நமக்கு. ஓகேங்க, உங்களுக்கு இந்த ஈவி பிராண்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் எடுக்கலாம். அதே போல் இந்த வெஹிக்கிள் யாருக்கானது அப்படின்னு மெயினாக பார்க்க நீங்கள் இந்த வெஹிக்கிள் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு சிட்டிக்குள்ளே வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு சிட்டிக்குள்ள இருக்கீங்க, ஒரு தண்ணி கேன் போடுற மாதிரி யூஸ் பண்றீங்க, அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொரியர் சர்வீஸ் யூஸ் பண்ணிட்டு அல்லது ஒரு கேட்டரிங் சர்வீஸ் வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு சிட்டிக்குள்ளேயே ஒரு 150-200 கிலோமீட்டர் ஓடுறீங்க அப்படின்னாக்கா தாராளமா இந்த வெஹிக்கிள் சூஸ் பண்ணலாங்க உங்களுக்கு. சரிங்களா? ஓகேங்க, அடுத்த வீடியோ சந்திக்க உங்களை விட உங்கள் பேட்ரிக்.